ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அச்சு வெல்லம் தேங்காய் பூ சேர்த்து எப்படி ஒரு வெந்தயக்களி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் 1 கப்பு வெந்தய மாவு வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், இது அரிசியும் உளுந்தும் சேர்ந்த மாவு ஃப்ரெண்ட்ஸ். இது 1 கப் வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 கப்பு வெறும் வெந்தய மாவும், இன்னொரு கப்பு அரிசியும் உளுந்தும் சேர்ந்த மாவு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்றைக்கி இட்லிக்கு மாவு அரைக்கிறேன், அதனால தான் செஞ்சேன். அதில் இந்த அச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதை கலந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம அடுப்பில் வச்சுருக்கின்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம முன்னாடியே நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறணும். இப்போ நம்ம நல்லா கிளறிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் அடுப்பை ஆன் பண்ணி இப்போ வச்சுக்கின்ற பாருங்கள். நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். இல்லைன்னா அது கிளறதுக்கே ரொம்ப நமக்கு லேட் ஆகும். இட்லி மாவு அரைக்கும்போது அரிசி மாவு, கொஞ்சம் உளுந்த மாவு, வெந்தய மாவு மட்டும் கொஞ்சம் நிறையா எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வெந்தயக்கிளியே நமக்கு இந்த உடல் சூட்டை தணிக்கும். நம்ம இட்லிக்கு நீங்கள் என்ன கரைக்கிறீங்களோ அது மாதிரி இதை நம்ம அரைக்கலாம். இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பொடிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி போடலாம். பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். வெறும் நல்லெண்ணெயும் சேர்த்து இதை கிண்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தேங்காயும் அச்சு வெல்லமும் சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துருக்கேன் இன்றைக்கி. இதில் நான் நல்லெண்ணெயே சேர்க்கலை. வெந்தயம், கொஞ்சம் உளுந்து, அரிசி மாவு, வெல்லம் கரைச்சி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இந்த தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை போடலாம். இதை போட்டுட்டு தீயை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டோம்னா அப்படி ஒரு மாதிரி சக்கரை பொங்கல் மாதிரி நல்லா வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாகவே நம்ம வெல்லமும் தேங்காயும் சேர்த்தா நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். இப்போ நல்லா வந்துருச்சு. இது நல்லா ஏலப்பொடி போட்டிருக்கோம், தேங்காய் திருவி போட்டிருக்கோம். இது நம்ம நல்லெண்ணெய் சேர்க்காமல் இந்த களி நான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயக்களி. இப்போ சுட சுட நம்ம குழந்தைகிட்ட கொடுத்தா ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடி பிடிக்காமல் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா நமக்கு வெந்தயக்களி ரெடி ஆகிடுச்சு. அச்சு வெல்லம், தேங்காய் பூ சேர்த்து செஞ்ச வெந்தயக்களி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படி ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போட்டிருக்கோம், நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டா சுவையான வெந்தயக்களி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.